ஒரு சில குறிப்புகளை சொல்லி வாழ்த்துவார். அடுத்து என்னுடைய நிறைவுரை இருக்கும். எனவே அமைந்திருந்து இறுதி வரை அதை நிறைவோடு கேட்டு மகிழ வேண்டும். பவனதி ஒரு திருமணத்தை என்னோடு சேர்த்து இந்த மணமக்களை வாழ்த்து வந்திருக்கின்ற பெரியோர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சமுதாயத்திலே திருமண வாழ்க்கை எப்படி தொடங்கப்பெறும் என்பதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நான் அந்த நேரத்தில் தான் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த தமிழர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு வகையிலே புகுந்துவிட்ட வேற்றுமொழி ஆதிக்கங்களும் வேற்றுமொழி பண்பாடுகளும் இன்றைக்கு அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் எப்படி குடும்ப வாழ்க்கையிலே கூட அவைகள் தொடர்ச்சியாக குறிச்சிட்டுக் கொண்டு இன்றைக்கு ஒரு தமிழனுக்கு பண்பாடு இல்லாமல் மொழி உணர்வு இல்லாமல் தன்னுடைய குமுகாய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற அந்த அரசியல் திறனும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு மாந்த கூட்டமாக இல்லாமல் ஒரு மிருக கூட்டத்தை போல அடங்கி ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே இந்த திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு மாற்றாக குடும்ப வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் இந்த குமுகாய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய மணமகனாக இருந்தாலும் சரி, இல்லை மணமகளுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த ஆசிரியர் தமிழ்மொழி குடும்பமும் சரி, இவர்கள் அனைவருமே இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே எனக்கு ஒரு சமீப காலமாக பழக்கத்தில் உண்டானது என்று சொன்னாலும் கூட எனக்கு இல்லாத சில தெளிவுகளை கூட அவர்களோடு நெருங்கி பழகுகின்ற பொழுது ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை பகிர்ந்து கொள்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் இந்த மணமக்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டுமில்லாமல் குமுகாய வாழ்க்கையிலும் ஒரு அங்கமாக அவர்கள் இருந்து இந்த தமிழ் மக்கள் வாழ்வதற்கு, தமிழ் மக்கள் உரிமை பெறுவதற்கு, தமிழ் மக்கள் சமத்துவம் அடைவதற்கு தங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பையும் நல்க வேண்டும். அந்த வகையிலே அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கு இந்த வாய்ப்பை எடுத்தமைக்கு நன்றி கூறி தமிழ் தேச பொதுவுடைமை கட்சியின் சார்பில் மீண்டும் மீண்டும் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம்.